எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. இதுதான் அந்த முதல் குறட்பான். இது என்ன சொல்லுகிறது? அகர உயிர் போல. இந்த அகரம் என்ற அந்த உயிரெழுத்து தானே இயங்குகிறது. பிற எல்லா எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் என்று இரண்டு விதமான எழுத்துக்களிலும் இயைந்து வேறற நிற்கின்றது. அப்படி நின்று அவற்றை இயக்குகிறது. அதுவே போல நிகரில் இறைவன், தன்னோடு ஒப்பதாக, தனக்கு ஈடு இணையாக எந்த பொருளும் சொல்லப்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடியவன் இறைவன். தனக்கு உவமை இல்லாதவன், ஒப்பு உயர்வற்றவன், ஈடு இணையற்றவன். அப்படிப்பட்ட இறைவன் அறிவாய் இருக்கிறான். அதாவது பேரறிவு உடையவனாக, முற்றறிவு உடையவனாக, இயற்கை உணர்வினனாக இருக்கிறான். ஏன் அவ்வாறு இருக்கிறான்? அப்படி இருப்பதால் என்ன பயன் என்றால், மற்றவர்களுக்கு அவன் அறிவிப்பவனாகவும் இருக்கிறான். சரி, இப்படி இருக்கக்கூடிய இறைவன் எங்கு இருக்கிறான் என்று கேட்டால், அவன் எங்கும் இருக்கிறான். பிற சட சித்து எல்லா பொருள்களிடத்தும் நிறைந்து நிற்கிறான். வேற்றுமையின்றி கலந்து நின்று அவர்களை இயக்கவும் செய்கிறான். இதுதான் நம்ம பொதுவாக கண்ட பொருள் என்று கூறி, இதை பற்றிய சில சிறப்பு விளக்கங்களை நாம் இப்பொழுது கண்டுவிடுவோம். அகர உயிர், உவமை இல்லாதானுக்கு உவமை. அகர எழுத்து என்று சொல்லாமல் அகர உயிர் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். பாடலை கவனியுங்கள். திருவருட்பயன் அருளி செய்த உமாபதி சிவம் அகர எழுத்து போல என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் அகர உயிர் போல என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் உயிர் என்பது தானே இயங்கும், அது மற்றவற்றையும் இயக்கும். அதுபோல இந்த அகரம் தானே இயங்கக்கூடியது, மற்றவற்றையும் இயக்கக்கூடியது என்று நமக்கு உணர்த்துவதற்காகவே அவர் அகர எழுத்து என்று சொல்லியிருக்கிறார். இந்த அகர உயிரெழுத்து என்ன செய்கிறது? மற்ற உயிரெழுத்து மெய்யெழுத்து என்ற இரண்டு விதமான எழுத்துக்களை இயக்கிறது. அதுவே போல கடவுள் உயிர், அதாவது சித்து, உயிரற்றவை அதாவது ஜடம், இரண்டு வித பொருட்களையும் இயக்குகிறான். இது நம்ம தொல்காப்பியத்திலும் இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் திரையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். இரண்டு அங்காந்து இயலும் என்று தொல்காப்பியத்திலே எழுத்தியல், இந்த எழுத்து என்ற அதிகாரத்தில் பிறப்பியலில் சொல்லப்படுகிறது. அதுவே போல மெய்யின் இயக்கம் அகரமுடு சிவனும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அகரம் என்பது முதலில் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அ என்ற எழுத்து என்றால் இங்கே இது வரி வடிவத்தை குறிப்பிடுவது அல்ல. அது மட்டுமன்றி இது அகர முதல என்று திருக்குறளும் சொல்லுகிறது. அகர முதல என்றால் எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்தாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை கடவுளுக்கு இணையாக சொல்லுகிறார்கள் என்று நாம் சொல்லலாமா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் நாளையே ஒரு முதன் மந்திரி வந்து ஓம் என்பது உயர்ந்தது, எனவே ஓம் என்று துவங்கக்கூடிய அந்த ஓ என்ற எழுத்துதான் தமிழில் முதல் எழுத்தாக இருக்க வேண்டும், அகரம் முதல் எழுத்தாக இருக்கக்கூடாது என்று சொல்லி, ஒருவேளை இந்த ஓ என்ற எழுத்தை முதல் எழுத்தாக ஆக்கி அ என்ற எழுத்தை பின்னால் தள்ளிவிட்டால் அ என்ற எழுத்து முதல் என்று சொல்ல முடியாமல் போய்விடுமா? யோசித்து பார்க்க வேண்டும். எனவே இங்கே அ என்பது எழுத்துக்களில் முதல் இடம் பெறுகிறது என்பதற்காக அல்ல. அப்படியானால் இந்த அகரத்திற்கு எங்கிருந்து இந்த சிறப்பு வருகிறது? இதைத்தான் நம்ம முதல்ல கவனிக்கணும். இது பலமுறை வகுப்புகளிலே நம் சொல்லுகிற எடுத்துக்காட்டு என்ன? ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனுக்கு உடல்நலம் சரியில்லை, மருத்துவரிடம் அழைத்து செல்கிறோம். அப்ப டாக்டர் என்ன பண்றாரு? அவனோட வாயை பரிசோதிக்கணும்னு பாக்குறாரு. வாயெல்லாம் எப்படி இருக்கு, நாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு தெர்மாமீட்டர் வச்சு அவனுக்கு ஜுரம் இருக்கா இல்லையா, காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ டாக்டர் என்ன சொல்லணும் அந்த பையன்ட்ட? கண்ணா உன் வாய போல, கண்ணா உன் வாய தர, அப்படிதானே சொல்லணும். ஆனா டாக்டர் என்ன சொல்றாரு? கண்ணா எங்க ஆ சொல்லு, எங்க ஆ சொல்லு அப்படின்னு தானே சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வாய திறந்தாலே வருகிற ஒலி அ ஒலி. இது நீங்க எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். இப்போ நாம ஒரு சில ஒலியை நம்ம எழுப்பணும்னு வச்சுங்களேன், அதுக்கு பெரும் முயற்சி பண்ணும். அடி வயிற்றுல இருந்து கொண்டு வரணும், மூக்கால அத வெளியில அந்த ஒலியை எழுப்பணும், இப்படிலாம் முயற்சி பண்ணணும். ஆனா இதுக்கு எந்த முயற்சி இல்லை. நீங்க சும்மா வாயை திறந்தாலே அந்த ஒலி வந்துவிடும். அதனாலதான் இந்த முக்கியம். சரி, ஏன் முக்கியம்? இப்ப நீங்க வேற எந்த எழுத்தை நீங்க உச்சரிக்க வேண்டுமானாலும் வாயை திறக்காமலேயே அந்த எழுத்தை உச்சரிக்க முடியுமா? முடியாது இல்லையா?
அப்ப வாயை திறந்தாலே என்ன ஒலி வந்துரும்? அ ஒலி வந்துரும் இல்லையா? அப்ப எல்லா எழுத்துக்களோட உச்சரிப்பிலும் எது கலந்திருக்கிறது? அ கலந்திருக்கிறது. அப்ப எது இயக்குகிறது? அ தான் இயக்குகிறது. அதனால தான் இந்த அ என்ற எழுத்துக்கு இத்தனை முக்கியத்துவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே போய் நாம் என்ன உணர்கிறோம் என்றால், இந்த அ என்பது உள்ளுக்குள்ளேயே இருப்பது. நாம பார்த்தது ஒரு அடிப்படை கருத்து. அதாவது இது எளிமையாக புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறோம். இது வாயை திறந்தாலே அங்காத்தல் என்று நம்முடைய இலக்கியங்கள், இலக்கணங்கள் சொல்லுகின்றன. அங்காத்தல் என்பது வாயை அப்படி சாதாரணமா திறக்கிறது. திறந்தாலே என்ற அந்த ஒலி வருகிறது என்று. ஆனால் உண்மையில் உள்ளுக்குள்ளே தாமாகவே இருப்பது இந்த அ என்பது. எனவேதான் இந்த அகரம் என்பது நாத வடிவில் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அதனால தான் இந்த அகரத்துக்கு இத்தனை முக்கியத்துவம். இந்த அகரம் இல்லாம வேற எந்த எழுத்தும் இருக்க முடியாது. வேற எந்த எழுத்தும் இயங்க முடியாது. அதுதான் அகரத்தினுடைய பெருமை. அகரம் என்பது எழுத்துக்கள்ல நாம முதல்ல வச்சிருக்கிறோம். அந்த சார்ட் எழுத்து சார்ட் இருக்குல்ல, அதுல தான் முதல்ல இருக்கு. போட்டு பக்கத்துல அம்மா, வந்து அணில் அப்படின்னு போடுறோம்னா அதுக்காக கிடையாது. நாளைக்கு அதை யார் வேணாலும் மாத்திட்டு போயிடலாம். ஓவ முதல்ல வைங்கப்பா, பின்னாடி போடுங்கப்பான்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லையா? அப்போ என்பது அதனால முதன்மை பெறுவதில்லை. இப்ப நாம சொல்லிக் கொண்டிருக்கிற இந்தந்த காரணங்களால் அகரம் முதன்மை பெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த என்பது வரி வடிவில் முதலாக இருப்பதை குறிக்கவில்லை. அது ஒலி வடிவில், அதுவும் எப்படி இயல்பாகவே எழுகிற ஒலியாக இருப்பதால் இதுக்கு முதன்மைத்துவம் நம்ம கொடுக்கிறோம். இன்னும் சொல்ல போனா எல்லா விதமான ஒலிகளுக்கும் முதலானா கேபிட்டல். இந்த இடத்துல முதல்னா ஃபர்ஸ்ட் நினைச்சுக்காதீங்க. இதுதான் முதல், இதுதான் ஆதாரம், இதுதான் அடிப்படை. அப்படி முதலாக அகத்தே தானே எழுகிற ஒலிங்க அது. அதனாலதான் இது நாத மாத்திரமாக இருக்கிறது என்று அருளாளர்கள், ஞானிகள் இதை குறிப்பிடுகிறார்கள். இதை நாம புரிஞ்சுக்கணும். அதை விட ஏன் அகரத்தை வந்து கடவுளுக்கு இணையா சொன்னாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் தர்றாங்க பெரியவங்க. எப்படி அந்த விளக்கம் இருக்குன்னா, இந்த அ என்ற எழுத்து எல்லா எழுத்துக்களோடும் கலந்து இருக்குதா? ஆமா இருக்கு. சரி, எல்லா எழுத்துக்களோட கலந்து இருந்தாலும் ஆவும் எல்லா எழுத்துக்கும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. எல்லா அந்த மற்ற எழுத்துக்கள் வேற, வேற தானே. அப்போ இது மற்ற எழுத்துக்கள்ல இருந்து வேறாக இருக்கா? ஆமா வேறா இருக்கு. சரி, இப்படி வேறா இருந்தாலும் அந்தந்த எழுத்தை எது இயக்குது? தானே இயக்குது. அப்போ அந்தந்த எழுத்தோட நின்னு இந்த அகரம் அந்த எழுத்தை இயக்குதா இல்லையா? அப்ப அந்தந்த எழுத்தோட அப்படின்னா அந்த எழுத்துக்களின் உடனாய் நிற்கிறது. என்ன அருமையான விளக்கம் பாருங்க. அப்போ இந்த என்ற எழுத்து மற்ற எழுத்துக்களோடு கலந்து இருப்பதால் இது ஒன்றாய், இது மற்ற எழுத்துக்களிலிருந்து வேறாய் இருப்பதால் வேறாய், மற்ற எழுத்துக்களை அது இயக்குவதால் உடனாய். இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்பதால் தான் ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கிற இறைவனுக்கு இது எடுத்துக்காட்டாய் சொல்லப்படுகிறது. என்ன ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்க. நம்ம அந்த ஒவ்வொரு எழுத்தும் அதுக்கும் ஒரு பொருள் இருக்கு. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோடு இயைந்த ஒரு முறை. அதனாலதான் சைவம்ங்கிறத நீங்க வெறும் சமயம்னு போயிடாதீங்க. அது ஏதோ இறை சார்ந்தது, ஏதோ முக்தி பேசுறது, அது ஒரு மதம் அப்படி போயிடாதீங்க. அது முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்வியல் தொடர்பானது. அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. அப்ப அகரம் என்பது மற்ற எழுத்துக்களோடு கலந்திருப்பதால் அது ஒன்றாய் இருக்கிறது. மற்ற எழுத்துக்களில் இருந்து அது வேறாய் இருக்கிறது. எனவே அது வேறாய் என்று சொல்லப்படுகிறது. மற்ற எழுத்துக்களை இயக்குவதால் அகரம் உடனாய் நிற்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கிற இந்த அகரம் ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கிற இறைவனுக்கு உவமையாக சொல்லப்படுகிறது. இதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டுவது. இத நம்முடைய அருளாளர்கள், நம்முடைய சமயக்குறவர்கள், சந்தான குறவர்கள் இதை எல்லாருமே இதை போற்றி பரவி இருக்காங்கங்க. இந்த எடுத்துக்காட்டு சொல்லாதவர்கள் யாருமே இல்லை. இப்போ இங்க நீங்க திரையில சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கிறீங்க. இது வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கிடையாது. எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் நம்மால கொடுக்க முடியாது. அதாவது எல்லா நூல்களிலும் இந்த அகரத்தை இறைவனுக்கு எங்கெல்லாம் ஓமை சொல்லியிருக்காங்களோ
அது அனைத்தையும் ஒரு பட்டியல் போட்டு கொடுங்கன்னா அது முடியாத காரியம். இது ஏதோ நமக்கு நினைவுக்கு வந்தது, மற்ற உரையாசிரியர்கள் சுட்டி காண்பித்தது, அதைத்தான் இங்க நம்ம திரையில காட்டுகிறோம். இப்போ முதல் இது பாருங்க, எடுத்துக்காட்டு பாருங்க. அகர உயிர் இன்றே அக்கரங்கள் இன்றாம். சிவஞான போதம் 2வது நூற்பா முதல் கூறுல இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா. அகர உயிர் இன்றேல், அகரம் என்ற உயிரெழுத்து இல்லை என்றால் அக்கரங்கள், அக்கரங்கள்னா அக்ஷரம், அக்ஷரம்னா எழுத்து, அக்ஷரம் என்ற சொல்லுக்கு அழிவில்லாதது என்பது பொருள். அப்போ அந்த அக்ஷரம் என்றால் எழுத்து, அகரம் என்ற உயிரெழுத்து இல்லை என்றால் எந்த எழுத்துமே இல்லை. அது மாதிரி அதான் சொல்றாரு, கடவுள்னு ஒண்ணு இல்லைன்னா எதுவுமே இல்லை என்று இந்த சிவஞான போதம் சொல்லுகிறது. அடுத்ததாக சிவஞான சித்தியார்ல இதே கருத்து 92வது பாடல்ல சொல்றாரு, அக்ஷரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல சிவனும் சேர்ந்தே நின்றனன். எப்படி இந்த அகரம் என்பது எல்லா எழுத்துக்களோடும் இயைந்து வேறற கலந்து நின்று இயக்குகின்றதோ, அது போல இந்த சிவனும் என்ன பண்றான், எல்லா பொருட்களோடும் எல்லா உயிர்களோடும் அவன் இரண்டர கலந்து ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து அவர்களுக்கு அறிவிக்கவும் செய்கிறான், அவர்களை நுகரவும் செய்கிறான் என்று சிவஞான சித்தியார் 92வது பாடல் சொல்லுகிறது. அதுபோல சம்பந்தர் பெருமான் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், அகரம் முதலானை அணி ஆப்பனூரானை என்று மிக அழகாக ஒரு இடத்தில் சொல்லுகிறார். அதுவே போல அப்பர் பெருமான் ஆனத்து முன்னெழுத்தாய் நின்றார் என்று அப்பர் பெருமான் சொல்லுகிறார். நம்முடைய சுந்தரர் பெருமான் அகரம் முதலின் எழுத்தாய் நின்றாய் என்றார் சுந்தரர். சரி, நம்முடைய திருமந்திரம் என்ன சொல்லுகிறது, அகரம் முதலாய் அனைத்துமாய் நிற்கும் என்று நம்முடைய திருமூலர் சொல்லுகிறார் திருமந்திரத்தில. தாயுமானவர் என்ன சொல்லுகிறார், அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்தது என என்று தாயுமானவர் சொல்லுகிறார். திருப்புகழ் அருணகிரிநாதர் என்ன சொல்லுகிறார், அகரமுமாகி அதிபனுமாகி என்று அவர் அற்புதமாக பாடுகிறார். விநாயக புராணம் என்ன சொல்லுகிறது, அகரம் என அறிவாகி உலகெங்கும் அமர்ந்து என்று விநாயக புராணம் சொல்லுகிறது. இப்படியாக அனைத்து அருளாளர்களும் அனைத்து ஞானிகளும் எல்லா நூல்களும் இறைவனையை அகரத்தை எடுத்துக்காட்டாக காட்டுகின்றன என்று கூறி, திருக்குறள் நாம் அறிந்த திருக்குறள் அது என்ன சொல்லுகிறது, அகரம் முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லுகிறது. இங்கே முதல் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட். நம்ம நார்மலா அவன் முதல்ல வந்தான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்தான்ற மீனிங்ல அந்த பொருளை நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப அகரம் முதல் என்பது எல்லா எழுத்துக்களுக்கும் இது ஃபர்ஸ்ட்ல நிக்குது, அந்த அடிப்படையில இங்க முதல் என்று சொல்லப்படவில்லை. பரிமேலழகர் இதற்கு எவ்வாறு விளக்கம் கொடுக்கிறார், முதல் என்பது தலைமையை குறிக்கக்கூடிய சொல். அப்ப தலைமை என்றால் என்ன, லீடர்ஷிப். அவர்தான் லீடர் அப்படின்னா எல்லாரும் என்னது, அவரோட யாரு, அவங்க எல்லாம் அவங்களோட அடியார்கள். அப்ப லீடர் சொன்னா மத்தவங்க கேட்பாங்க இல்லையா. அப்ப தலைமை என்பது உடை பொருள். தலைவர் தான் மற்றவற்றை உடையவராக இருக்கிறார். அதனாலதான் கடவுளுக்கு உடையார் என்ற பெயர் வந்தது. உடையாருங்கிறது என்னன்னா அது கடவுளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெயர். எதை உடையார், எம்மை உடையார், அனைத்தையும் உடையார். அப்ப நாமெல்லாம் அடிமை, மற்ற பொருட்கள் எல்லாம் அவருக்கு உடைமை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கடவுளை சுவாமி என்று வடமொழி சொல்லாலும் உடையார் என்ற தமிழ் மொழி சொல்லாலும் நாம் இறைவனை குறிக்கிறோம். நாம் அவருக்கு உடைமை, அடிமை, மற்றவர்கள்லாம் மற்ற பொருட்கள் எல்லாம் உடைமை. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அரசனுக்கும் அவனது செங்கோல் அவனது வெண்கொற்ற குடை இதுக்கும் என்ன உறவுன்னு பாருங்க. ரெண்டும் வேற வேற தானே. அரசன் வேற, செங்கோல் வேற. அரசன் வேற, வெண்கொற்ற குடை வேற இல்லையா, அப்படித்தானே இருக்கு. ஆனா அது போன்ற தொடர்பா இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இல்ல. அப்ப எப்படிப்பட்ட தொடர்பு, உயிருக்கும் உடலுக்கும் என்ன உறவோ பிரிக்க முடியுமா? உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவை பிரிக்க முடியுமா? அப்படிப்பட்ட உறவு, அப்படிப்பட்ட தொடர்பு, அப்படிப்பட்ட சம்பந்தம், அப்படிப்பட்ட ஒற்றுமை, இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னா முதல் என்பதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க, அதுதான் உலகத்தினுடைய இயக்கத்திற்கு, உயிர்களோட இயக்கத்திற்கு இது அடிநிலையா இருக்கிறதுனால தான் முதல் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதனாலதான் மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு, போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. என்னுடைய வாழ்க்கைக்கு அடிநிலையே நீதான், என் வாழ்க்கைக்கு ஆதாரமே நீதான், என் வாழ்க்கையின் மூலதனமே நீதான்
என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. எனவே இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு என்பதையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே கூறி, இந்த பாடலிலே சில அற்புதமான சொல்லாட்சி. அறிவாகி, அறிவாகி என்றால் எப்படிப்பட்ட அறிவு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது பலமுறை விளக்கிவிட்டோம். முற்றுமுணர்வினனாக இருக்கிறான், இயற்கை உணர்வினனாக இருக்கிறான். எனவேதான் வள்ளுவ பெருந்தகை வாலறிவன் என்று சொல்லுகிறார். வாலறிவன் என்றால், வால் என்றால் தூய. ஏன் அவன் தூயவன்? இயல்பாகவே அவன் பாசமற்றவன். அதனால அவன் தூய அறிவினனாக இருக்கிறான். என் குணத்தில் அந்த இயல்பாகவே பாசமற்றவன் என்பது ஒரு குணம் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்தது அவனை நிகரில் என்று இந்த திருவருட்பயன் முதல் குறட்பா குறிப்பிடுகிறது. நிகரில் என்றால் என்ன அர்த்தம்னா, அவனுக்கு ஈடு இணை யாருமே இல்லை. அவனை விட ஒப்பு உயர்வு ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவனுக்கு ஓமை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படின்னா அப்படிப்பட்ட ஒருவன் ஒருவனாத்தானே இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவனுக்கு ஈடு இணை எதுவும் இல்லைன்ட்டீங்க. அவனை விட உயர்ந்தவன் யாரும் இல்லைன்ட்டீங்க. அவனுக்கு ஓமை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்கிறீங்க. அப்படி இருக்கிற பொருள் ஒன்னாத்தானங்க இருக்க முடியும். இதை வைத்தே நாம புரிந்து கொள்ளலாம், கடவுள் ஒருவரே. இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், கடவுள் ஒருவர் தான். இதை அறியாதவர்கள் தான் என்ன பண்றாங்க, பல கடவுளர்களை சொல்லி திரிகிறார்கள். சிவபெருமானை கொண்டு போய் யாரோட ஈக்குவேட் பண்றாங்க? பிரம்மா விஷ்ணுவோட சரிசமமா வச்சு பேசுறாங்கங்க. மும்மூர்த்திகள் என்று சொல்லுகிறார்கள். பிரம்மா விஷ்ணு சிவன் என்று. பிரம்மாவை போல அவனும் ஒரு கடவுள், விஷ்ணுவை போல சிவனும் ஒரு கடவுள். அப்போ மூன்று கடவுளா? மூன்று கடவுள் இருக்க முடியும்னா கடவுள் எப்படி ஈடு இணையற்றவர்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப இந்த மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமம்னு ஆகுது இல்ல. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைன்னு சொல்ல முடியுது இல்ல. அப்ப எப்படி கடவுள் ஈடு இணையற்றவர்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா நம்ம எல்லாமே என்ன ஒத்துக்கிறோம், கடவுள் ஈடு இணையற்றவர், அவருக்கு ஓமை சொல்ல முடியாது, ஒத்துக்கிறோம்ல. அப்படியானால் கடவுள் ஒருவராகத்தானே இருக்க முடியும். இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்பவன் ஒருவனே. அதனாலதான் அப்பர் பெருமான் சொன்னார், மற்ற ஆரும் தன் ஒப்பார் இல்லாதான். யாரு? சிவபெருமான். சரி, அப்படிப்பட்ட கடவுள் ஏன் விஷ்ணுவா இருக்கக்கூடாது, பிரம்மாவா இருக்கக்கூடாது? ஏன் அப்படிப்பட்ட கடவுள் சிவபெருமானா தான் இருக்கணும்? இதெல்லாம் பல முறை பல இடங்கள்ல நம்ம விளக்கிட்டோம். அந்த விளக்கங்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை கேட்டு நீங்கள் அதற்கான விளக்கத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் எல்லோரும் ஒரே ஒரு செயலை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். இதை நம்ம அடிக்கடி மறந்துடுறோம். பிரம்மா படைத்தல் மட்டுமே செய்வார். விஷ்ணு காத்தல் மட்டுமே செய்வார். இங்கே நாம் சிவன் என்று சொல்லுகிறோமே, இவர்களுக்கு இணையாக அந்த சிவன் ருத்ரன். அந்த ருத்ரன் ஒடுக்குதல் மட்டுமே செய்யக்கூடியவன். இவர்கள் எல்லாம் இந்த தொழிலை செய்வதற்கான ஆற்றலை தருபவன் யார்? இவர்கள் இந்த தொழிலை செய்வதற்கு அனுமதிப்பவன் யார்? இல்லையா? அப்போ அவன்தான் இந்த மூவருக்கும் தலைவனாக, அனைவருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பரமசிவன் என்று நாம் உணர வேண்டும் என்று இந்த இடத்தில் அந்த அளவிலே சொல்லி அந்த கருத்தை நிறைவு செய்து, இப்படி பதி என்பவன் ஈடு இணையற்றவன் என்பதை மற்றொரு இடத்திலே அப்பர் பெருமான் சொல்லுகிறார். ஒப்புடைய நல்லன், ஒருவனல்லன், ஓர் ஊர நல்லன், ஓர் ஓமன் இல்லி. அதனாலதான் அவன் இப்படி என் இந்நிறத்தன், இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாதே என்று பெருமான் சொல்லுகிறார் அப்பர் பெருமான். 7வது திருக்குறள் என்ன சொல்லுது? தனக்கு ஓமை இல்லாதான் என்று திருவள்ளுவர் தன்னுடைய 7வது திருக்குறளிலே குறிப்பிடுகிறார். இந்த இறை என்ற சொல்லுக்கு தங்குதல் என்பது பொருள், தலைமை என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. தங்குதல் என்றால் எல்லா பொருட்களிலும் தங்குகிறான் என்றால் எல்லா பொருட்களிலும் அவன் கலந்து இருக்கிறான் என்பது பொருள் என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். இந்த அடிப்படையில தான் அவனுக்கு இறைவன்கிற பேரே வருது. அவன் எல்லாவற்றிலும் தங்கி இருக்கிறான். தங்கி இருக்கிறான் என்ன? கலந்து இருக்கிறான். ஏன் கலந்து இருக்கிறான்? 2 காரணங்கள் பார்த்தோம். ஒண்ணு, அந்தந்த பொருட்களுக்குரிய இருப்பு தருவதற்கு. 2வது, அந்தந்த பொருட்களுக்குரிய தன்மையை கொடுப்பதற்கு. அது அந்தந்த பொருட்களில் இறைவன் இவ்வாறு தங்கியிராவிடில், கலந்திராவிடில் இது சாத்தியம் அல்ல. எனவே இறைவன் எல்லா பொருட்களோடும் கலந்திருக்கிறான். எனவே இந்த இறைவன் என்ற சொல்லை நாம் எப்பொழுது பயன்படுத்த வேண்டும்? கடவுளது தடத்த நிலையை குறிப்பதற்காக சொல்லப்படுகிற சொல் தான் இந்த இறைவன் என்ற சொல். கடவுள் என்றால் அவன் அனைத்தையும் கடந்திருக்கிற நிலையை குறிக்கக்கூடியது. இதை நாம உணர்ந்து சித்தாந்திகள் எந்த இடத்துல எந்த சொல்ல பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆனா நம்ம உலக வழக்குல ரெண்டையும் கலந்து ஒன்னோட ஒண்ணு இன்டர்சேஞ்சபிளா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கான பொருள் நம்ம உணர்ந்துக்கணும். கடவுள் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன. அப்போ இந்த முதல் திருக்குறள், திருவருட்பயனிலே இருக்கக்கூடிய பதி முதுநிலை என்ற முதல் அதிகாரத்தின் முதல் திருக்குறள் என்னதான் சொல்லுகிறது? பதி
தனக்கு உவமை இல்லாதது. அது எப்படி இருக்கிறது? ஞானமயமாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது? எல்லா பொருட்களிலும் வியாபகமாய் அத்விதமாய், அதாவது ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறது. இவ்வளவுதாங்க அந்த முதல் குறட்பா நமக்கு சொல்ல வருகிற கருத்து. இந்த பதிமுதுநிலைங்கிற அந்த அந்த அதிகாரத்தினுடைய பெயர் இந்த குறட்பால எங்கேயாவது நம்ம இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்லலாம். அவன் நிகரில் இறைவனாய் இருக்கிறான். அது பதியினுடைய நிலை. பதினாலே என்ன அர்த்தம்? காப்பவன், தலைவன். சொன்னோமா? அப்போ நிகரில் இறைவன் அது தடத்த நிலையா? அப்போ அதை பதிநிலைன்னு சொல்லலாம்ல. எங்கும் நிறைந்து நிற்கும் சொல்றாருல திருவருட்பயன்ல உமாவதி சிவம். அப்ப அது பதிநிலைன்னு சொல்லலாம்ல. அவன் அறிவாகி நிற்கிறான்னு சொல்லும் பொழுது அவனது முதுநிலைமையை பேசுது. முதுமை, அந்த முதுங்கிற சொல்லுக்கு தொன்மைன்னு ஒரு பொருள் இருக்கு, அறிவுன்னு ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னோமா? அப்ப அறிவாகி என்பதை முதுன்னு சொல்லாமா? அப்ப இந்த முதல் குறட்பா பதிமுதுநிலை பற்றி பேசுகிறது என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ளலாம். அது மட்டுமன்றி இந்த முதல் குறட்பாக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அந்த குறட்பாவை பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கும் நிறைந்து என்ற சொல் வருகிறது. எங்கும் நிறைந்திருக்கிறான் கடவுள் என்றால் எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான். எப்படி கலந்திருக்கிறான்? இரண்டற வேறற கலந்திருக்கிறான். எனவே அதை ஒன்றாய் என்று குறிப்பிடுகிறோம். பெருமான் எப்படி இருக்கிறான்? அறிவாக இருக்கிறான். அறிவாக இருக்கிறான் என்றால் அறிவுறுத்துவதற்காக அறிவாய் இருக்கிறான். அறிவுறுத்துதல் எப்ப சாத்தியம்? வேறாய் நின்றால்தான் சாத்தியம். எனவே கடவுள் வேறாய் இருக்கிறான். நிகரில் இறை நிற்கும். நிற்கும் என்றால் என்ன? இயக்குகிறான் என்பது பொருள். அவன் எல்லா பொருள்கள் உடனாய் நின்று அந்த பொருட்களை இயக்குகிறான், நுகரச் செய்கிறான். எனவே அவன் உடனாயும் நிற்கிறான் என்று இந்த முதல் குறட்பா அழகாக சொல்லுகிறது. இந்த முதற் குறட்பா பெருமானது அத்விதத்தை விளக்கும் விதமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த முதல் குறட்பா என்ன சொல்லுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இதோட பொழிப்புரை என்னன்னு பாருங்க. அகரமாகிய உயிரெழுத்து தானே இயங்க வல்லது. உயிரெழுத்து மெய்யெழுத்து போன்ற எல்லா எழுத்துக்களோடும் இயைந்து வேறற நின்று அவற்றை இயக்க வல்லது. அதுபோல தனக்கு ஈடு இணையாக ஒப்பாக ஒரு பொருளும் இல்லாதவன் பதி. எனவே பதி என்பவன் ஒருவன் தான். அவன் இயற்கை உணர்வினாக இருக்கிறான், முற்றுணர்வினாக இருக்கிறான், பேரறிவாளனாக இருக்கிறான். அவன் அனைத்து பொருள்களிடத்தும் வேற்றுமையின்றி கலந்து நின்று அவைகளை நிலைபெறுத்துகிறான், அறிவிக்கிறான், இயக்குகிறான். இதுவே இந்த முதல் குறட்பா எனக்கு உணர்த்துகின்ற கருத்து. இந்த குறட்பாவை பற்றி காஞ்சிபுரம் தொண்டை மண்டல ஆதீனம் ஒரு அழகான கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு குறள் தான் மீதமுள்ள 99 குறட்பாக்களாக விரித்து உரைக்கப்படுகிறது. என்ன அழகான கருத்து பாருங்க. ஒரே ஒரு குறள் தான், இது ஒண்ணு போதும் பெருமானை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த ஒண்ணுதான் பெருமானை பற்றியும் நம்மை பற்றியும் பாசத்தை பற்றி எல்லாத்தையும் இந்த ஒரு இதுலயே அடக்கிட்டாரு. இத ஒன்னத்தான் என்ன பண்றாரு, இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு மீதமுள்ள 99 குறட்பாக்களாக இது விரித்து உரைக்கப்படுகிறது என்று காஞ்சிபுரம் தொண்டை மண்டல ஆதீனம் சொல்லுகிறார். திரு ஞானப்பிரகாச தேசிய சுவாமிகள் சொல்லுகிறார். அவரது திருவாக்கு இது என்பதையும் நாம் இங்கே உணர்ந்து கொண்டால் இந்த குறளினுடைய அந்த பெருமையை, அருமையை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும் என்று கூறி இந்த திருக்குறள் முதல் திருக்குறளை நாம் நிறைவு செய்கிறோம். திருவருள் குருவருள் பணிவோம், உமாபதி சிவம் தாழ் சுமப்போம், திருவாவடுதுறை ஆதீன சீர்வளர்ச்சி அம்பலவான தேசிகர் பொற்றாள் பரவுவோம்.